சமாதானம் திருமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்ற இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களின் மீது முடிந்து உண்டாகட்டுமாக. ஆமீன். ஒரு முபாரக்கான ஒரு இரவு. பத்ர் சஹாபாக்கள் நிறைய போர் நடந்திருக்குது இஸ்லாமிய வரலாறுல. ஹுனைன், தபூக், ஹந்தக் போன்ற பெரும் பெரும் போர்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து இன்று வரை இஸ்லாமிய வரலாறுகளில் ஏராளமான போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பத்ர் போரை போல வேறு எந்த ஒரு போரிற்கும், அந்த போரில் கலந்து கொண்டவர்களைப் போல வேறு எந்த ஒரு போர் வீரர்களுக்கும் அங்கீகாரம் வழங்கியது அல்ல, அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த போர்களில் கலந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். பத்ர் போரில் கலந்து கொண்டவங்க வேற எல்லா போரில் கலந்து கொண்டவர்களும் இஸ்லாத்தை கண்டு கொண்டார்கள். அதற்கு பிறகாக நிறைய போர் வந்துச்சு. எல்லா போரும் கலந்துக்கிட்டவங்களும் இஸ்லாம், அல்லாஹ் என்கிற ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் பத்ர் போரில் கலந்தவங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி ஒன்றுமே அவங்க பார்க்கல. வஹி வருது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இத்தனைக்கும் அது சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்றதுக்காக அடி மேலே அடி வாங்கினவங்க. இரண்டு விஷயத்தை நம்ம மெயினாக பத்ர் போரில் பார்க்கலாம். ஒன்று என்னன்னா உபூதியத், இன்னொன்று என்னன்னா உலூஹியத். உபூதியத்னா என்ன? ஒரு அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார்கள் சஹாபாக்கள். உலூஹியத் என்றால் ஒரு அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்து புரிந்து இருந்துவிட்ட பிறகு அல்லாஹ் தான் எப்படி இருப்பேன்னு சொல்லி பத்ர் போர் மூலியமா செஞ்சு காட்டினார். வெறும் 313 சஹாபாக்கள், நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சஹாபாக்களும் 1000 பேரை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு திடகாத்திரமான இல்லை. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? இஸ்லாத்தை ஏற்றுறது அடி மேல அடி, உடலெல்லாம் மெழுது போய் கலந்துருப்பாங்க. ஒழுங்கான உணவு இல்லாமல், ஒழுங்கான முறையில் உணவு இல்லாமல் ஆரோக்கியமற்றவர்களாக இருந்திருப்பார்கள். இன்னைக்கு காலையில் சும்மா கூட கேட்டோம், ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு 3 ஆண்டு காலங்கள் அவர்கள் எந்த ஒரு உணவுமே இல்லாமல் இருந்தார்கள் என்று. அப்பேற்பட்ட சோதனைகளை எல்லாம் கடந்து வந்த சஹாபாக்கள் உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இல்லை, சத்தே இல்லை. அவர்களை வைத்து அனுதினமும் உணவையும் மதுபானத்தையும் பிற எல்லாத்தையும் ஒரு மிருகத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா எதிர்கொள்ள நாடுகிறார் இந்த போரின் மூலமாக. அவர்கள்ட்ட பொருள் கிடையாது. இத்தனைக்கும் அவங்க சிறுபான்மையினர்கள் 313 பேர், ஆப்போசிட்ல 1000 பேர். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த 313 பேர்த்த விட்டு அவனை வணங்குறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. கஷ்டப்பட்டு நானே இந்த அண்ணன் ஓடி 350 பேரை சேர்த்து வச்சிருக்கிறேன். யா அல்லாஹ், இவர்களையும் இந்த போரில் நீ அழைச்சிடாரு, இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி இரவு முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுது துவா கேட்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு அத்தாட்சியுமே காணலை. பார்த்தது எல்லாமே ரசூலுல்லாஹ் மட்டும்தான். ஆனால் போர் நடப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரசூலின் மூலமாக சில விஷயங்களை காட்டினார். முதல்ல நம்ம உபூதியத்தை பார்த்துக்கோம். இப்படி தனக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்துமே இல்லாத ஒரு நிலையில இருந்தாங்க சஹாபாக்கள். சத்தே இல்லை, போய் நிற்கணும், அதுவும் நோம்பு வச்சுட்டு நிற்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம். 17வது நோன்பு ஆயிடுச்சு. முதல் நோம்புனா கூட ஏதோ ஆரம்பத்தில் சாப்பிட்ட சக்தி ஏதோ பாக்கி இருக்குன்னு சொல்லலாம். 17வது நோன்பு. இத்தனை நாள் நோன்பு வைத்த களைப்பு, அன்று நோன்பு வைத்த களைப்பு எல்லாத்தையும் தாங்கி கொண்டு சஹாபாக்கள் போர் தொடுக்கிறதுக்காக போய் நிற்கணும். ஃபர்ஸ்ட் போய் நிற்கணும்னு சொன்னாங்க, தயாராகிட்டாங்க. இதுதான் சஹாபாக்களுக்கான ஒரு தனி சிறப்பு. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தாண்டி வேறு எதுவும் தெரியாது. அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு சொல்றாங்க, வரும், எந்த ரூபத்தில் வரும்ன்ற ஐடியா கிடையாது. இருந்தாலும் போய் நின்னாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது 1000 பேர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நம்மளோட எண்ணிக்கையில் அதிகம், ஆயுதத்தில் அதிகம், எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்க, போய் நின்றாங்க. அவ்வளவுதான் உபூதியத்தினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு. முந்தின நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்தில் வட்டமிட்டு காமிச்சாங்களாம். எப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல தான் அபூஜஹல் சாவான், இந்த இடத்துல தான் உத்பா சாவான், இந்த இடத்துல தான் ஷைபா சாவான்னு சொல்லிட்டு
காஃபிர்களினுடைய பெரிய பெரிய தலைவர்களினுடைய பெயரை எல்லாம் உச்சரித்து போர் நடப்பதற்கு முந்தின நாளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மண்ணில் வட்டமிட்டு காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு ஆகப்பெரும் முஅஜிஸாவினுடைய வெளிப்பாடும் பதில் காலத்தில் இடம்பெற்றிருந்தது. அவங்க உபூதியத்தினுடைய வெளிப்பாடு பார்த்துட்டோம். உலூஹியத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா பதிலில் கலந்த எல்லா சஹாபாக்களையும் உல ரீதியில் தயார் பண்ணான். எப்படி? நான் வந்து நின்றுட்டேன், போர் பண்ணணும்னு வந்து நின்றுட்டாங்க சஹாபாக்கள்லாம். ஆப்போசிட்ல ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே சரி இறந்தா ஷஹீத் ஒரு அந்தஸ்து, போய் சொர்க்கத்தில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடாம இல்லை. அல்லாஹ் தஆலா தன்னை விட எண்ணிக்கை அதிகமாக இருந்தா எதிரி படைய எண்ணிக்கையை குறைச்சி காமிச்சானா, நம்ம அதிகமாக இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டான். இந்த பக்கம் அவர்கள் எதிரிகள் பார்க்கிறாங்க, அவங்க முஸ்லிம்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, தான் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறானா, ஒரு பின்பத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துறான். இஸ்லாமியர்கள் எங்கு அதிகமானவர்கள் வந்துட்டாங்களே என்று அவர்களுக்கான ஒரு மன தளர்வை அந்த இடத்துல ஏற்படுத்துறாங்க. காஃபிர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அந்த ஒரு மன சந்தோஷம், ஒரு வீரியத்தை அதன் மூலமாக ஏற்படுத்தி காட்டுகிறார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மனிதர்களுக்குமான போர்னு சுருக்கவும் முடியாது. ஏன்னா மலக்குமார்கள் டைரக்டா ஃபீல்டில் இறங்கி சண்டை போட்ட 2 போர்ல இது ஒன்று ஹுனைன், அது சண்டை போடலை, இதுதான் வந்தார்கள். பதில் போர்ல இறங்கி சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, இந்த ஜிப்ரைல் குதிரையோட வந்துட்டார், அலியோட மீகாயில் சண்டை போட்டுட்டு இருக்கிறார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஊக்குவித்தார்கள். அதற்கேற்ப சம்பவங்களும் அங்கு நடந்தது. எதிரிகளின் தலைகளும் துண்டாக்கப்பட்டது. இங்க பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் இல்லை. தன்னோட இருந்த ஒரு மனிதர் திடீர்னு நபின்னு சொன்னாரு, திடீர்னு போர்க்காலத்துக்கு வாங்க எடுத்துட்டு போனாரு. நம்மளோட அதிகமான பேர் போர் தொடுத்து நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்கன்றதுல நோம்பு வச்ச அதே நிலையில போய் போருக்கு நிற்கிறோம் என்று அவர்கள் நின்றதனுடைய வரக்கத்து இறைவன் அவர்களை புரிந்து கொண்டார், அவர்களும் இறைவனை புரிந்து கொண்டார்கள். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பனையாக எடுத்துக்கலாம். என்ன, நிறைய கஷ்டம் வரலாம், ஷரியத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்கலாம். இருந்தால் அதை பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயம் இறைவன் நாம் எதிர்பார்க்காத ஒரு ஆகப்பெரும் வெற்றியை நமக்கு வழங்கி தருவான் என்பதற்கு அவர்கள் எல்லாம் ஒரு சான்று. அதனுடைய விளைவு எந்த அளவு இருந்துச்சுன்னா, பிற எந்த சஹாபாக்களுக்கும் வழங்கப்படாத ஒரு தனி சிறப்பு பதில் சஹாபாக்களுக்கே வழங்கப்பட்டுச்சு. நம்ம வஃபாத்துக்கு அப்புறம் 1400 வருஷம் கழிச்சு திடீர் ரமதான் 17 வந்த உடனே ஏதோ ஒரு போர் இந்த நேரத்தில் நடந்துருச்சு சொல்லி ஆசீர்வாதி துவா கேட்கல. அந்த சஹாபாக்களுக்கு வாழ்நாள் காலம் ஃபுல்லாக ஒரு தனி சிறப்பு இருந்துச்சு. ஹாத்திப் இப்னு அபி பல்தான்னு சொல்லி ஒரு சஹாபியை சொல்லுவாங்க. அந்த சஹாபி ஃபதஹ் மக்கா நடக்குது, அதாவது எல்லா மக்கா வந்து முஸ்லிம்கள் கைக்கு வரப்போகுது, ஒரு போர் நடக்கணும். காஃபிர்களை முஸ்லீம் அடிச்சிட்டாங்கன்னா முஸ்லீம் கைக்கு மக்கா வந்துடும். கடைசி நேரத்தில் அந்த போர் நடக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கிறப்போ அந்த போருடைய யுக்திகள், இந்த நேரத்துக்கு வந்து போர் படை கிளம்ப போகுது, இந்த நேரத்துக்கு இப்படி போர் முஸ்லீம்கள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி ஹாத்திப் இப்னு அபி பல்தா அனுப்பிச்சு விட்டார் குறைஷிகள்கிட்ட. என்ன ஒரு, ஆனால் அவங்க சஹாபி யாருக்கு கையும் உடல காலும் உடல, ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ் வந்துருச்சு, ஜிப்ரீல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் போகுது, ஒரு பெண்மணி வழியாக அதை அனுப்பிச்சு விட்டாரு, இந்த நபர் அனுப்பிச்சு விட்டாரு, அந்த பெண்ணை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த லெட்டரை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. உடனே நம்பகத்தக்க சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இன்னொரு சஹாபிகளையும், அந்த பெண்ணை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெண் வருவாங்க, அந்த பெண்ணிட்ட ஒரு லெட்டர் இருக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. உடனே அந்த 3 சஹாபிகள் விளைச்சு போறாங்க. ஏப்பா உன்ட்ட ஒரு லெட்டர் இருக்காமே, லெட்டர் கொடு. இல்லை என்கிட்ட லெட்டரே இல்லை அப்படின்றாங்க அவங்க. இல்லைப்பா உன்ட்ட ஒரு லெட்டர் இருக்கு கொடு. என்கிட்ட லெட்டர் இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை இந்த மாதிரி உன்கிட்ட பேசுகிற நான் வேணா போய் சொல்லலாம், என்ன அனுப்பிச்சுட்டு அந்த நபி சொல்ல மாட்டாங்க. ஸோ உன்கிட்ட லெட்டர் இருக்கு கொடு. அந்த அம்மா நான் சடையில் அந்த லெட்டர் சுருட்டி மடிச்சு வச்சுருந்தாங்க. சடையை அவுத்து அந்த லெட்டரை அவுத்து கொடுத்தாங்க, லெட்டரை எடுத்து கொடுத்தாங்க. உடனே அந்த லெட்டர் வாங்கி நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போ திறந்து பார்க்குறாங்க, ஹாத்திப் இப்னு அபி பல்தாவிடமிருந்து மக்கா குறைஷிகளிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஆரம்பிக்குது. அந்த போருக்கான எல்லா விவரங்களும் அதில் போட்டிருக்கு. எவ்வளோ பெரிய நயோஜகத்தனம் என்று சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனாங்க. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, ஏன்னா அவர் ஒரு சஹாபி இல்லையா. அவருடைய ஈமான நம்ம வந்து அந்த ஈமானை வந்து கணக்கிடக்கூடிய அளவிற்கு நாம் ஒன்றும் பெரிய யோகியர்கள் அல்ல, அதை இறைவனும் விரும்பலை. இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தோடனே உமர் ரலியல்லாஹு கோவம், யாரும் சொல்லலாம் நீங்கள் சரின்னு சொல்லுங்க, அவங்க தலையை வெட்டிடுறேன் நிற்கிறேன். ஹாத்திப் இப்னு அபி பல்தாவை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பண்ணி கேட்கும்போது
என் குடும்பம் மக்கா குறைஷிகளுக்கு மத்தியில் வாழ்றாங்க ரசூலுல்லாஹ். மற்ற சஹாபிகள் மாதிரி எனக்கு இல்லை. என்னை வந்து எப்போ வேணாலும் என் குடும்பத்தை அவங்க தாக்கிடுவாங்க. என் குடும்பம் பாதுகாக்கப்படுறதுக்காக இப்போ உதவி செஞ்சால் ஒரு சிம்பதி கேட்பனே அவங்க பாதுகாப்பாங்கன்னு சொல்லி நான் அப்படி செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நிற்கிறாங்க. உடனே உமரதிகள் தான் சரின்னு சொல்லுங்க, இவரோட தலையை நான் துண்டிச்சிடுறேன், இந்த முனாஃபிக்குடைய தலையை நான் துண்டிச்சிடுறேன் நிற்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க பத்ருடைய சஹாபின்னு உங்களுக்கு தெரியலையா, இவங்க பத்ருடைய சஹாபின்னு உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு நினைவு இல்லையா அப்படின்னு சொல்லி ரசூல் கேட்குறாங்க. சொல்ல வர்றது என்னன்னா, செய்ய இருந்த பெரிய தவறாக இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய சஹாபி என்பதன் காரணத்தினால், பதில் களத்திலே கலந்த சஹாபி என்ற காரணத்தினால் அவரை மேல் கேள்வி எதுவுமே கேட்காம மன்னிச்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் பத்ருடைய சஹாபாக்கள். ஒவ்வொரு ரமதான் 17 வரும் பொழுதும் நம்ம எல்லாம் நம்மளுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கணும். யா அல்லாஹ், இத்தனை நாள் வரைக்கும் நீ சொன்ன எத்தனையோ விஷயங்களை நான் செய்யாம விட்டேன், ஆனா கண்மூடித்தனமா நீ சொன்னதை செஞ்சாங்க இந்த பத்ர் சஹாபாக்கள், இவர்களினுடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. யா அல்லாஹ், இந்த ஒரு புனிதமான நாளினுடைய வரக்கத்தின் பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னிச்சுன்னு சொல்லித்தான் 17வது நாள்ல நம்ம இந்த யாசின் துவா கேட்கிறோமே ஒழிய ஒரு கணமும் ஏதோ ஒரு போர் நினைச்சுன்றதுக்காக கேட்கல. எனவே ஒவ்வொரு 17 வரப்போவும் கண்மூடித்தனமாக ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும்ன்றதை நாம் முயற்சி செய்யணும். அல்லாஹ் தஆலா அருள்பாலிப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.